இன்னைக்கு ஒரு மினி விளாக் தாங்க பார்க்க போறோம். மார்னிங்கே எங்க அத்தா வந்து வாக்கர குடுத்துட்டு போயிட்டாங்க. அதுல மிதுன உட்கார வச்சோனே அவனுக்கு ஹாப்பி தாங்கலங்க. என்னதான் இருந்தாலும் இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா, இப்ப வந்து அவனுக்கு நகரவே தெரியல. உட்கார வச்ச இடத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறான். இன்னும் கால நவுத்தி போக தெர்ல. ஆனா, இன்னும் 1 மந்த் ஆயிட்டுன்னா, அவங்க தானாவே நகர ஆரம்பிச்சுருவாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து சேஃப் கிடையாதுங்க அது. இன்னைக்கு என் பெரிய பையனுக்கு லஞ்ச் வந்து பிரியாணி தாங்க செஞ்சேன். அத நானும் தம்பியும் தாங்க எங்க வீட்ல சாப்பிடுவோம். வேற யாரும் இத சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா, இதில சோம்பு, பட்டை இதெல்லாம் சேர்க்கிறதுனால எங்க வீட்ல யாருக்குமே பிடிக்காதுங்க. நான் எப்படியோ ஸ்கூல் டேஸ்ல இதெல்லாம் வந்து பழக்கிக்கிட்டேன். அதனால நான் வந்து எங்க வீட்ல இத நான் செய்வேன். எங்க அம்மாவுக்கு இந்த குக்கர் விசில் வந்தாலே திட்டுவாங்க. "ஊடெல்லாம் நாத்தமா அடிக்குது" அப்படின்ட்டு வெளியில போய் உட்காருவாங்க. நம்ம இஞ்சி, பூண்டு நசுக்கி போடுறதுனால இது கறி பிரியாணி வாடை தான் அடிக்குதுன்னு எங்க அம்மா ஒரே வார்த்தையில முடிச்சுருவாங்க. வெஜ் பிரியாணி செய்றதுக்கே எனக்கு இந்த நிலைமைங்க. அதனால எங்க வீட்டுக்கு வந்தா மட்டும் தான் நான் அத செய்வேன். மார்னிங் வந்து இட்லி தான் தம்பிக்கு வந்து டிஃபன் குடுத்தேன். அத சாப்பிட்டுட்டு அவன் வந்து ஸ்கூல் கிளம்பிட்டு இருந்தான். என் பையன் எப்போதுமே நான் பிரியாணி செஞ்சேன்னா 3 வேளையுமே சாப்பிடுவான். காலைலைக்கும் சாப்பிடுவான், மதியத்துக்கும் சாப்பிடுவான். ஸ்கூல் போகும்போது சொல்லிட்டு போவான். "அம்மா ஈவினிங் வச்சு வைங்க நான் சாப்பிடுவேன்னு" சொல்லிட்டு போவான். உங்க வீட்ல உள்ள பசங்க அந்த மாரி சொல்லுவாங்களான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என் குட்டி பையன் வந்து வாக்கர்ல அழகா வந்து உட்காந்துருந்தான் தொல்ல பண்ணாம. இன்னைக்கு மார்னிங் இப்படிதாங்க போச்சு. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.